வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சில்வியா பிளத் எழுதின மெடுசா இந்த போயமோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. சில்வியா பிளத் எழுதின டேடின்ற போயமில் அவங்க அப்பாவோடைய இறப்பு எப்படி அவங்களுக்குள்ள ஒரு தனிமையை, ஒன்றுமே இல்லாத ஒரு வெறுமையை ஏற்படுத்துச்சு அப்படின்றத எழுதியிருப்பாங்க. இங்கேயும் அவங்க அம்மாவை பற்றி தான் எழுதியிருக்காங்க. எப்படி அவங்க அம்மா அவங்க மேலே அவ்வளோ அன்பு காட்டி எல்லாமே நீ தான் வாழ்ந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு பயமே அவங்க அம்மா விட்டு பிரிஞ்சாதான் நம்மளால் இன்னொரு பிறவி எடுத்த மாதிரி நம்ம வாழ முடியும். ஏன்னா அவங்க அம்மாவுடைய அன்பு அவங்கள அந்த அளவுக்கு ஒரு திணற வச்சிடுச்சு. அதனாலேயே அவங்க அம்மாவை விட்டுட்டு அமெரிக்காவிலேருந்து அவங்க இங்கிலாந்து போயிட்டாங்க. அதனால் இந்த போயமில் அவங்கள அந்த மைத்தாலஜிக்கல் ஃபிகரான மெடுசா கார்கேனா அவங்க காட்டுறாங்க. அவங்கள விட்டு நான் வந்தது என்னோடய அடையாளத்தை நான் வெளிப்படுத்த அப்படின்றாங்க. மெடிசான்றது ஒரு க்ரீக் மெத்தாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ். அது கார்கன்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ஜின் அண்ட் வர்ஷிப்பர் ஆஃப் எத்தினான்றது க்ரீக் காடஸ் ஆஃப் விஸ்டம் அண்ட் சாஸ்டிட்டி. இப்போ அவங்கள என்ன பண்ணிடுறாங்கன்னா, பொசிடியன்றவங்க ரேப் பண்ணிட்டதுனால, பொசிடியன்றது காட் ஆஃப் த சீ, அதுவும் எத்தினாவுடைய கோயில்லேயே அவங்க ரேப் பண்ணதுனால மெடுசா கேர்ஸ் ஆயிடுறாங்க. தலை முழுக்க அப்படி நிறைய பாம்புகளாக இருக்கும். அவங்க பார்த்தாலே ஆண்கள்லாம் கல்லாயிடுவாங்க. இப்போ மெடுசா தனியாக ஒரு தீவில் இருக்கும்போது பர்சியஸ்ன்ற ஒரு க்ரீக் ஹீரோ அவங்க தலையை வெட்டி அவங்கள அழிச்சிடுறாரு. அதுதான் அந்த க்ரீக் மித்தாலஜியில் இருக்கிற மெடுசாவோட கதை. மெடுசான்றது ஒரு கடலில் இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷு. இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னா ஆரிலா அலுட்டா. இப்போ பிளத்தோட அம்மா பேரும் ஆரிலா பிளத்து, அதனால் அந்த ஒரு இணைப்பும் இங்கே வருது. இப்போ இந்த போயமாக அவங்க ஒரு ட்ரமாட்டிக் மோனலாகாக, அதாவது ஒருத்தங்கிட்ட பேசுகிற மாதிரி எழுதியிருக்காங்க. 5 லைன் ஸ்டான்ஸாஸாக எழுதியிருக்காங்க. இதில் அவங்க தன்னை பற்றி தான் பேசுகிறாங்க. அவங்க அம்மாவை ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷாக, அந்த க்ரீக் மைத்தாலஜியில் வர மெடுசாவா, வெர்ஜின் மேரியாலாம் கற்பனை பண்ணி அதோடு ஒப்பிட்டு அவங்க இதில் எழுதியிருக்காங்க. அதனால் இதில் பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் ஜுவாலஜிக்கல் இமேஜு, மெடுசா மெத்தலாஜிக்கல் இமேஜு, வெர்ஜின் மேரி கிறிஸ்டியன் இமேஜ், இதையெல்லாம் ரொம்ப அழகாக கொண்டு அவங்க அம்மாவோட இமேஜோடு அவங்க இணைக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த பேயெல்லாம் விரட்டுவோம்ல, எக்ஸாசம் சொல்லுமே, அந்த மாதிரி அவங்க அம்மாவை அவங்க உள் உணர்வுலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு அவங்க இந்த போயம் மூலம் முயற்சி பண்ணியிருக்காங்க. எப்படி டேடின்ற போயமில் அவங்க அப்பா தனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பாதிப்பை எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சாங்களோ, அதே தான் இங்கே அவங்க அம்மாவுடைய அந்த அன்புலேருந்து வெளியில் வரத்துக்கு அவங்க போராடுறாங்க. இப்போ ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா அந்த சீஸ்கேப்பை பற்றி அவங்க எழுதுகிறாங்க. அதில் அவங்க அம்மாவுடைய பாடி பார்ட்ஸை தனித்தனியாக எழுதுகிறாங்க. வாய், கண், காது, தலை, அப்புறம் அவங்களுடைய தொப்புள் கொடி, ப்ளசண்டா, இதெல்லாம் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக அவங்க அந்த துண்டு துண்டாக காட்டுறதுலேருந்தே அவங்க அம்மா அவங்க மேலே காட்டின அன்பு அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை, ஒரு கோபத்தை அவங்க மேலே ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றதான் காட்டுறாங்க. அதனால தான் அவங்களால ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க அம்மாவோட கனெக்ட் ஆக முடியல. ஆனால் அவங்க அம்மாவை ஒரு மாஸ்டர் ஃபிகராக அவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மா மேலே இவங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா அவ்வளோ அன்பு அவங்க மேலே செலுத்தியிருக்காங்க. ஆனால் எனக்கு வேண்டாம், இந்த மிகுதியான அன்பு எனக்கு வேண்டாம், இந்த கவனிப்பு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தான் அவங்க அமெரிக்காவிலேருந்து அட்லாண்டிக் வழியாக அவங்க இங்கிலாந்து போயிட்டாங்க. இது மூலமாக அவங்க அம்மா கிட்டேருந்து அவங்க எமோஷ்னலாக, ஸ்பிரிச்சுவலாக ஒரு பிரிஞ்சு வந்துட முடியும் அப்படின்ற நம்பிக்கையால் தான் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ காட் பால், லென்ஸ் ஆஃப் மர்சிஸ் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ தூரத்தில் இருந்தால் கூட இன்னமும் அவங்க அம்மா அவங்க மேலே ஒரு அக்கறையாக தான் இருக்காங்க, தொடர்பில் தான் இருக்காங்க. இவங்க செய்கிற எல்லா செய்கையும் அவங்க கண்காணிச்சிட்டே இருக்காங்க. எப்படி கடவுள் மனிதர்களை கண்காணிச்சிட்டே இருப்பாங்களோ அதே மாதிரி தான். அப்போது அவங்க அம்மாவை ஒரு சூப்பர் ஹியூமன் ஃபிகராக அவங்க கற்பனை பண்ணுறாங்க. ஏன்னா அமெரிக்காவிலேருந்து இங்கிலாண்டில் இருக்கிற இவங்க மேலே இவங்க ப்ரைவசியெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இதை செய், அதை செய்யாத, இப்படி பண்ணு, ஏன் அப்படி பண்ணு அப்படின்னு கேள்வி கேட்டுனே இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க அம்மாவை ஒரு ரெட் ஸ்டிக்மாட்டானா நம்ம உடம்புல ஒரு அடிப்படுது, ஆனால் அது ஆறாமல் அப்படியே ஒரு ரணமாகவே இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இது ஆக்சுவலாக கிரைஸ்ட் மேலே ஏற்பட்ட
அந்த காயங்களை வந்து சொல்லலாம். இங்கே இவங்களுக்கு என்னென்னா, அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவோட இறப்புக்கு அப்புறம் வேறு திருமணம் பண்ணிக்கல, பெண்ணுக்காகவே வாழ்ந்துட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்காகவே வாழற ஒரு அம்மாவை தான் அவங்க அம்மாவாக பார்த்துருக்காங்க. அவங்க அம்மா அப்படி தான் இருந்திருக்காங்க. அதனால் பிளத் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட ஸ்காலர்ஷிப்பு, அவங்களோட திறமைகள் எல்லாமே வந்து அவங்க அம்மாவோடைய தியாகத்துக்கு அவங்க எதையா செஞ்சு காட்டணும். நீ என்னை இப்படி வளர்த்துருக்கேல்ல, அப்போ நான் இந்த அளவுக்கு வந்ததா நான் உனக்கு காட்டணும், அதுதான் நீ செஞ்ச தியாகத்துக்கு கிடைச்ச பலன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்குள்ள நல்லா தெரியுது, அவங்க அம்மா பண்ண தியாகத்துக்கு அவங்க எதுவுமே ஈடு இணையாக செய்ய முடியாதுன்னு. அவங்க அம்மாவை அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க, ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்களோட கண்ட்ரோல்லேருந்து நான் வெளியில் வந்துடணும், எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நானே ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கிலாந்துக்கு வந்துட்டா கூட நான் நிஜமாகவே தப்பிச்சிட்டேனா, எனக்கு வந்து நான் இன்னும் யோசிக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க அம்மா வந்து இன்னமும் அவங்களோட வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க. அதாவது எப்படின்னா, அவங்க வயிற்றில் இருக்கும்போது தொப்புள் கொடி மூலமாக அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருந்தது. ஆனால் இப்போ வந்து மென்டலாக வந்து அவங்க அம்மாவோட அவங்களுக்கு உறவு இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க வந்து ஆள் தான் வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கிலாந்து பிரிஞ்சு வந்திருக்காங்களோ தவிர இன்னொரு புதிய அம்பிளிக்கல் கார்டு இருக்குது. அந்த அம்பிளிக்கல் கார்டை தான் அவங்க அட்லாண்டிக் கேபிள்ன்றாங்க. அதாவது அமெரிக்காவுக்கும் இங்கிலாண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ் அட்லாண்டிக் டெலிஃபோன் லைன் தான். அது மூலமாக வந்து அவங்க அம்மா இன்னமும் அவங்களோட தொடர்பில் தான் இருக்காங்க. இன்னமும் அவங்களோட வாழ்க்கையை அவங்க கட்டுப்படுத்திகிட்டே தான் இருக்காங்க. இவங்க எவ்வளோ தான் தப்பிச்சு போகணும்னு நினச்சாலும் இவங்களால அது செய்யவே முடியல. ஏன்னா அவங்களுடைய அம்மா வந்து அந்த அளவுக்கு வந்து அன்பால் அவங்கள மூழ்கடிச்சிருக்காங்க. இதனாலேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மாவுடைய அந்த பிடிப்புலேருந்து நான் தப்பிக்கணும்னு தான் நான் திருமணம் கூட பண்ணிக்கிட்டேன். அப்போவாவது எங்கள் அம்மாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என் மேலே இருக்காமல் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா அது வந்து வர 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 அந்த அன்பு எப்படின்னா ஒரு டாக்ஸிக்காக இருக்குது. டாக்ஸிக்னால் நம்மளை கொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதில் என்னால் தப்பிச்சு வரவே முடியல. பக்கம் பக்கம் இருக்கக்கூடாது, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஜியாகிரஃபிக்காக பார்த்திங்கன்னா அமெரிக்கா எங்கே இருக்குது, இங்கிலாந்து எங்கே இருக்குது, அவ்வளோ தூரம் வந்தும் கூட எங்கள் அம்மா இன்னும் என்னோடையே தான் இருக்காங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா உணவுமே வந்து நான் இப்போ ரிஜெக்ட் பண்ணுறேன். அதாவது கிறிஸ்டின் இமேஜான வேர்ஜின் மேரியை இப்போ அவங்க அம்மாவை அவங்க பார்க்குறாங்க. அவங்க அம்மா பண்ண தியாகம் வந்து அப்படிப்பட்டது. அந்த அம்மாவை பற்றி அவங்க நினைக்கும் போது அந்த பாட்டிலில் தானே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எப்படி அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டாங்களோ, இன்னமும் வந்து பிளத்து எங்கே போனாலும், சில்வர் பிளத்து எங்கே போனாலும் அவங்க இன்னமும் அப்படியே தான் ஒரு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய ஒரு தாய் பார்த்துக்கிற மாதிரி தான் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லும் போது என்ன ஆகிடுதுன்னா, அவங்க அம்மாவை வந்து ஒரு மனிதரே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து பிரதிபலிக்க பார்க்குறாங்க. அவங்களோட எந்த விதமான ஒரு தொடர்பும் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. அதாவது வந்து அந்த ஒரு ரெப்டைல் மாதிரி ஒரு பாம்பு மாதிரி அந்த சவுண்டோடையே முடிஞ்சிடணும் அப்படின்னு அவங்க நினச்சாலும், அந்த தொப்புள் கொடின்றது ஒரு மரண பிடிப்பு அவங்க மேலே இருக்குது. அப்படியே அவங்க வாழ்க்கையை அவங்கள விட்டு எடுத்துகிற மாதிரி ஒரு பிணைப்பு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் பிளத் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் இன்னும் அந்த சின்ன குழந்தை இல்லை, ஒரு சக்தியே இல்லாத குழந்தை இல்லை. என்னுடைய அம்மாவுடைய ஒரு வழிகாட்டல் இல்லாமல் என்னோடய சுய அடையாளத்தை என்னால் கொண்டு வர முடியும். அதனால் நான் அந்த தொப்புள் கொடியை வெட்டிடுறேன். அந்த வெட்டுறது மூலமாக ஒரு குழந்தை, இப்போ ஒரு தொப்புள் கொடி வந்து வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு அறுந்து போயிடுச்சுன்னா அது இறந்துடும். ஆனால் இந்த இறப்பு வந்து எனக்கு ஒரு புது வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு தேவையான ஒரு இறப்பு அப்படின்றாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா கிட்டேருந்து இருக்கக்கூடிய எல்லா தொடர்பையும் நான் வந்து கட் பண்ணிட போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது தான் அவங்க கணவருடைய அந்த இன்னொரு அஃபேர் அவங்களுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து கணவர் வந்து இந்த மாதிரி ஒரு வேறொரு தொடர்பில் இருப்பார்ன்றது இவங்க எதிர்பார்க்கல. அப்போ வந்து அவங்க திருப்பி அவங்க அம்மாவுடைய விதவை நேரம், அப்புறம் அவங்க வந்து குழந்தைங்களுக்காக வேறு திருமணமே பண்ணிக்காமல் இருந்தது, இதெல்லாம் அவங்க மனசில் ஒரு நெகட்டிவ் ஒரு பெண் இமேஜ் அவங்க மனசில் வருது. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை நானும் எங்கள் அம்மா மாதிரி தானோ, நான் வந்து எங்கள் அம்மா ஏன் இதெல்லாம் எனக்காக செஞ்சாங்க, இந்த தியாகத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்காக இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்களே எங்கள் அம்மா அப்படின்னு நினச்சி, எங்கள் அம்மாவோட அன்பை நினச்சி நான் திகைச்சிருக்கேன். இப்போ நானும் வந்து என் பசங்களுக்காக எங்கள் அம்மா மாதிரியே தியாகம் செய்கிற ஒரு உருவமாக மாறிடுவேனோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு வருது. ஏன்னா வந்து அந்த மெடுசாவுடைய தலையை வெட்டி பெர்சிவஸ் கொன்னது மாதிரி இங்கே வந்து ஒரு பெண்ணுடைய ஒரு குரலை வந்து அழுத்திடுறாங்களோ
அவங்களுடைய செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் பண்ணிடுறாங்களோ, நானும் வந்து இந்த ஆண் சமுதாயத்தில் ஒரு உடம்பும் மனசும் எல்லாமே வந்து அடிமைப்பட்டு தான் இருக்கேனோ, அப்போ வந்து ஒரு பெண்ணுடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கும்? அப்போ மெடுசா மாதிரி அழகும் அகோரமும், பெண்ணும் அரக்கனும், அழிவும் அதே சமயத்தில் அவங்களே இரையாகிற மாதிரி ஒரு பலிகடாவும் இருக்கிற மாதிரி நான் ஆயிட்டேனோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அந்த கவிதை எழுதியிருக்காங்க. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். Of that land spit of stony mouth plugs, eyes rolled by white sticks, ears cupping the sea's incoherences, you house your unnerving head, God ball, lens of mercies, your stooges, plying their wild cells in McNeil's shadow, pushing by like hearts, red stigmata at the very center, riding the rip tide to the nearest point of departure, dragging their Jesus hair. Did I escape? I wonder. My mind winds to you, old baronicled umbilicus Atlantic cable, keeping itself, it seems, in a state of miraculous repair. In any case, you are always there, tremulous breath at the end of my line, curve of water unleaping to my water rod, dazzling and grateful, touching and sucking. I didn't call you at all. Nevertheless, you steam to me over the sea, fat and red, a placenta, paralyzing the kicking lovers, cobra light, squeezing the breath from the blood bells of the fuchsia. I could draw no breath, dead and moneyless, overexposed like an X-ray. Who do you think you are? A communion wafer? Blubbery Mary? I shall take no bite of your body, bottle in which I live. Ghastly Vatican. I am sick to death of hot salt, green as eunuchs, your wishes. Hiss at my sins. Off, eel tentacle. There is nothing between us. இந்த மாதிரி சொல்லி, அதாவது உனக்கு எனக்கு இன்னைக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.